ஹாய் தேர்ஸ்டே மார்னிங் காலையில் 3:30க்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 o'clock தான் அலாம் வச்சுருந்தேன். ஆனால் 3:30க்கு என்னன்னு தெரியல முழிப்பு வந்துருச்சு. வீட்லேயும் கொஞ்சம் வேலை நிறைய தான் இருந்துச்சு. சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடேனால வீடு மாப் போகிற வேலையும் இருந்துச்சு. மார்னிங்கே காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைமில் ஹால்லையும் கிச்சன்லேயும் மட்டும்தான் மாப் போட முடியும். 2 பேரும் ரூமில் தூங்குறதுனால அங்கே போய் வேலை பார்க்குறது கஷ்டம். பாப்பா தூங்குற டைமில் இந்த வேலையெல்லாம் உள்ளே போய் பண்ணால் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவா. ஒரு சின்ன சத்தத்துக்கே முழிச்சிருவாண்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ரூம் மட்டும் தானே அவங்க முழிச்ச பிறகு அங்கெல்லாம் மாப் போட்டுக்கலான்ட்டு வெளியெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் போயிடுவேன். ஆனால் இந்த 2 டேஸாக வந்து அந்த ரொட்டீன் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இந்த 2-3 நாளாக. இந்த பாத்திரம்லாம் நேற்று ஈவினிங்லேருந்து சேர்ந்த பாத்திரம் தான். அதுக்கு முன்னாடியே ஒரு 2 times வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டேன். க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுத்துட்டு பாப்பாவும் அதுக்குள்ளேயே எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கும் எழுந்திரிச்சோடனே பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு என்னோட மார்னிங் ரொட்டீன் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.